அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் ஒரு சஜிதாவில் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மகத்துவம் வாய்ந்த ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் ஓதிய நிமிஷத்திலேயே அல்லாஹ்விடமிருந்து நமக்கு தேவையான நிஅமத்தை அருட்கொடையை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். எனவே உங்களுக்கு ஏதேனும் பெரிய தேவைகள் இருந்தது அப்படின்னாலும் சரி, அல்லது செல்வம் தொடர்பான பிரச்சனை, அல்லது உடனே எனக்கு பணம் வேணும், இன்னும் உடனே எனக்கு இந்த உதவி கிடைச்சா நல்லா இருக்கும், இந்த விஷயத்தில் எனக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது அவசர தேவைகள் இருந்தது அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் முடிச்சுட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய மிக சக்தி வாய்ந்த வார்த்தையின் பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் தாலா நமது தேவைகளை உடனுக்குடன் ஓதிய நிமிஷத்திலேயே நமக்கு கபூலாக்கி தருவான். ஆனால் இதை ஓதும்போது கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் ஓதணும். அதுதான் எல்லா அமல்களுக்குமே மிக முக்கியமானது. எனவே இந்த அமலை நீங்கள் செய்யும்போதும் என்னுடைய ரப்பு கண்டிப்பாக எனக்கு தருவான், என்னுடைய இந்த பிரச்சனையை இதோடு எனக்கு முடிச்சு கொடுத்துருவான், என்னுடைய இந்த ஹாஜத்தை இன்னைக்கு இந்த அமலில் எனக்கு நிறைவேற்றி தருவான் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. இந்த அமலை மகரீபில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போது இந்த திக்ரை நீங்கள் 100 தடவை தஸ்பீஹ செஞ்சுட்டு அதற்கு பிறகு நீங்கள் சஜிதாவினுடைய நிலையில் போயிட்டு உங்களுடைய துஆவை நீங்கள் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு தேவையை கூட அல்லாஹ் தாலா மிச்சம் வைக்க மாட்டான். அது மட்டும் இல்லை, இந்த திக்ரை நீங்கள் ஓத ஓத ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் தொடர்ந்து ஓதுறீங்க அப்படின்னா ஓத ஓத உங்களுடைய வாழ்வாதாரத்தில் அல்லாஹ் பெருவாரியான பரக்கத்தை பொழிவான். இன்னும் பெரிய ஒரு பணக்காரனா மாறணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த திக்ரை நீங்கள் தொடர்படியாக ஓதிட்டு வாங்க. அல்லது பல கோடி ரூபாய் கடன் இருக்கா, அதை தீர்க்கணும் அப்படின்னாலும் இந்த திக்ரை ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் தாலா பரக்கத்தின் வாயில்களை திறந்து வச்சு பணம் தொடர்பான ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லாமல் ஆயுசு முழுக்க உங்களை பாதுகாப்பான். இன்னும் செல்வத்தால் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவான். ஏன்னா இது அப்படிப்பட்ட வார்த்தை, அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் சுப்ஹான ரொப்பியல் அலியில் ஆலல் வஹாப். இந்த திக்ரு தான் அந்த மகத்துவமான ஒரு திக்ரு. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு நிறைய பலனுண்டு. சுபஹான அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அல்லாஹ் தூய்மையானவன்னு சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு 100 பாவங்கள் மன்னிக்கப்படுது, 100 நன்மைகள் நமக்கு வழங்கப்படுது. இன்னும் 100 விதமான அந்தஸ்து அல்லாஹ் தாலா உயர்த்துறான். இன்னும் சொர்க்கத்தில் ஒரு மரம் நடப்படுது. இந்த ஒரு வார்த்தையவே நம்ம முழு மூச்சா சொன்னாலே போதும், நம்ம தான் மறுமை நாளில் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த சுபஹான. அடுத்தது ரொப்பிய. இந்த ரப் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பாருங்கள், எல்லா நபிமார்களும் இதை தான் நம்பிக்கையாக கெட்டியாக பிடிச்சு ஓதுவாங்க. ரொம்ப உரிமையாக ஓதக்கூடிய வார்த்தை இது. உடனடியாக அல்லாஹ் தாலா அவங்களுக்கு பதிலை கொடுத்துருவான். கண்டிப்பாக இந்த வார்த்தையை நாமும் நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப நம்பிக்கையாக உச்சரிக்கும் போது ஓதிய நிமிஷத்தில் கேட்கக்கூடிய அந்த நிமிஷத்துலேயே அல்லாஹ்வினுடைய உதவி நமக்கு இறங்கும். அப்படிப்பட்ட வார்த்தை இது. இன்னும் இந்த ஒரு திக்ரில் சிறந்த அல்லாஹ்வினுடைய பெயர்கள் இருக்குது. இந்த ரப் அப்படிங்கிறதே ஒரு பெயர் தான். இன்னும் அலி அப்படின்னா உயர்ந்தவன், வஹாப் அப்படின்னா பெரும் கொடையாளன். இதனுடைய முழு அர்த்தம் என்ன அப்படின்னா தூய்மையான எனது ரப்பு மிக உயர்ந்த பெரும் கொடை வள்ளலாக இருக்கின்றான். எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வார்த்தையை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட என்னுடைய ரப்பு உயர்ந்தவன், பெரும் கொடையாளன், தூய்மையானவன், என்னுடைய ரப் அப்படின்னு உரிமையாக நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் எதையுமே அல்லாஹ்விடமிருந்து அடைந்து கொள்ள முடியும். இந்த ஒரு திக்ரிலேயே அல்லாஹ்வினுடைய சிறந்த 3 திருநாமங்களை நம்ம பார்க்க முடியும். வஹாப், அலி உயர்ந்தவன்கிற அந்த திருநாமம், இன்னும் ரப் அப்படிங்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய இஸ்முல் ஆலம். இதில் 3 திருநாமங்கள் இருக்குது. அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தையும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஒரு திக்ரு நம் எல்லோருடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நீங்கள் இந்த திக்ரை ஓதிட்டு அதற்கு பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த திக்ரையும் நீங்கள் ஓதுங்க. சுபஹானல் ஹாலிகில் பாரி சுபஹானல்லாஹில் அலீமி வபிஹம்திஹி. இதுதான் பரக்கத்தின் வாயில்களை நமக்கு திறந்து வைக்கக்கூடியது. இதுலேயும் சுபஹான அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இன்னும் ஹாலிக் பாரி படைக்கக்கூடியவன்கிற அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம் இருக்குது. இன்னும் அவனுக்கே புகழனைத்தும், இன்னும் அவனே மகத்தான, இன்னும் தூய்மையான அல்லாஹ்வாக இருக்கின்றான் அப்படிங்கிற வார்த்தையும் இதில் இருக்குது. அதனால் இது ஒரு சிறந்த ஒரு திக்ரு. இதை நீங்கள் ஒரு தடவை சொன்னால் கூட உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இன்னும் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது எல்லா தேவைகளும் உங்களுக்கு நடக்கும். இன்னும் அல்லாஹ்விடமிருந்து அருட்கொடைகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.
என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் நிகழாதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த ஒரு திக்ர 10 முறை ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்விடமிருந்து தொடர்படியா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும். உதவிகள் இறங்கிக்கிட்டே இருக்கும். எனவே இன்றைக்கு நான் சொன்ன இந்த 2 திக்ரையும் நீங்க ஓதிட்டு, அதற்கு பிறகு நீங்க சஜ்தாவினுடைய நிலையில போயிட்டு நீங்க துஆ செய்யுங்க. முதல்ல சொல்லக்கூடிய அந்த திக்ர நீங்க 100 தடவ ஓதிக்கோங்க. 2வது சொல்லக்கூடிய இந்த திக்ர நீங்க 10 தடவ ஓதிட்டு சஜ்தாவுல நீங்க துஆ செஞ்சுட்டு, நீங்க அல்லாஹ்விடத்துல மனமுருகி கேளுங்க. இன்னும் அந்த துஆவுல எல்லா மக்களையுமே நீங்க சேர்த்துக்கோங்க. கண்டிப்பா அது உங்களோட துஆவுக்கு ஒரு பவர கொடுக்கும். ஒரு சக்திய கொடுக்கும். கண்டிப்பா அந்த துஆவுல என்னையும் நீங்க மறக்காம சேர்த்துக்கோங்க. நானும் உங்க எல்லாருக்காகவும் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். என்கிட்ட யாரெல்லாம் துஆ செய்ய சொல்லி கேட்குறீங்களோ, இன்னும் நான் அத பார்க்குறனோ, இல்ல நான் பார்க்காம இருக்கிறனோ, எல்லாருக்காகவுமே நான் அல்லாஹ்விடத்துல நான் துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா அல்லாஹ் தஆலா நம் எல்லோருடைய துஆவையுமே கபூலாக்குவான். மேலும் இது போல ஒரு சிறந்த அமல்களுடைய தொகுப்புகள் உங்களுக்கு வஜீஃபா கிதாபா வேணும்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல இருக்கு. இந்த கிதாப் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் இது போல தமிழ்ல குரான் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் அரபி குரான், தர்ஜுமா குரானும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் எந்த மாதிரி குரான் வெரைட்டி உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே நீங்க வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மக்கிட்ட வீட்டு தயாரிப்புகள் நிறைய பொருட்கள் இருக்கு. அதாவது நலங்கு மாவு நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ரோஜாப்பூ ஃபேஸ் பேக் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த ஃபேஸ் பேக்கில சந்தனம், ஜாதிக்கா, ரோஜா மட்டும் தான் இருக்கு. இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட்டபிளான ஒரு ஃபேஸ் பேக். இன்னும் நம்மக்கிட்ட சுத்தமான பன்னீர் ரோஜா துகள்களும் கிடைக்கும். இன்னும் கஸ்தூரி மஞ்சள் பொடியும் கிடைக்கும். இன்னும் சுத்தமான சந்தனத்தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒரிஜினல். இதனுடைய வாசனையே சொல்லும். இதனுடைய ஒரிஜினல் எப்படி அப்படின்னு. கண்டிப்பா நீங்க ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் நம்மக்கிட்ட முல்தானி மிட்டி கிடைக்கும். இன்னும் நம்மக்கிட்ட மூலிகை சீயக்காய் தூளும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் ஹேர் ஆயில் மிக்ஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த 2 பொருளுமே உங்களோட முடி பிரச்சனைக்கு முற்றிலுமே தீர்வ கொடுக்கும். மேலும் நம்மக்கிட்ட முக அழக பராமரிக்கக்கூடிய, இன்னும் கருவளையங்கள நீக்கி, முகச் சுருக்கங்கள நீக்கக்கூடிய மஞ்சிஷ்டா பொடியும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இன்னும் சுத்தமான தேனும் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பொருட்கள்ல உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்க இத வந்து ஒரு பிஸ்னஸா பண்ண போறீங்க. உங்களோட வியாபாரத்துக்கு ரா மெட்டீரியலா உங்களுக்கு வேணும்னு நெனச்சாலும் நீங்க வாங்கிக்கலாம். இன்னும் வெளிநாட்ல இருக்கக்கூடியவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இந்த பொருட்கள் மிக குறைந்த விலையில நம்ம நாட்ல இருந்து நீங்க வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க இதே நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். மேலும் நம்மக்கிட்ட நேச்சுரல் ப்ராடக்ட்டு நிறைய பொருள் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வெளிநாடுகளுக்கும் நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட்டில் எது வேணும்னாலும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். மிக முக்கியமாக தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெயிலேருந்து தயாரிக்கக்கூடிய சோப்பு, உடலுக்கு பயன்படுத்தக்கூடிய சோப்பு வகைகள், இன்னும் தேங்காய் ஓடுலேருந்து கிடைக்கக்கூடிய சார்கோல், உங்களுக்கு இந்த பொருட்களில் உங்களுக்கு எது வேணும்னாலும் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் இந்த கித்தாபுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். இன்னும் புதுசா தொழில் பண்றவங்க, இன்னும் புதுசா வியாபாரம் நான் செய்ய ஆரம்பிக்க போறேன் அப்படிங்கிறவங்களும், இதே நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ். நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு ஹலாலான ஒரு வியாபாரத்த நம்ம தொடங்கலாம். கண்டிப்பா அதில அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு பரக்கத்தையும் கொடுப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.